அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேட்டுக்கொண்டிருப்பது விஆர் தமிழ் டெக் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பிஓவில் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, உங்களுடைய பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. சேல்ஸ் டீம், அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் டீம், அடுத்து ரீஃபண்ட் டீம், 3 சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 3ல் உங்களுடைய பிளான் ஏதோ அது விருப்பப்பட்ட பிளான் நீங்கள் எடுத்து செய்யலாம்னு சொல்லி அதுக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. 3 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. நேற்று 3 நாள் முடிஞ்சிருச்சு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டீமில் இன்னும் ஃபில் ஆகலை. ப்ரமோஷன் டீம் ஃபில் ஆகிடுச்சு. ஃபில் ஆகி கிட்டத்தட்ட 1 lakh மெம்பர்ஸ் வந்தோடனே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை கவனிக்காமல் பார்க்காம இந்த மெம்பர்ஸ் நிறையா பேர் ஃபோன் கால் வாயிலாகவும் மெசேஜ் வாயிலாகவும் எங்களுக்கு திரும்ப ஒரு ஆப்ஷன் கொடுக்குன்னு கேட்குறாங்க. 3 நாள் டைம் கொடுத்து நம்ம முடிவெடுக்க தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அது 1 lakh வந்தோடனே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வருத்தமாக இருந்தாலும், நீங்கள் எஸ்பிஓவுக்கு சப்போர்ட்டராக இருந்தாலும், எஸ்பிஓ லவ் பண்ணுற பீப்புளாக இருந்தாலும், நம்ம விரைந்து ஒரு முடிவெடுக்காத விளைவாக இன்றைக்கி அந்த ப்ரொமோஷனுங்கிறது 1 lakh வந்தோடனே ஆயிடுச்சு. 1 lakh வர்றதுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. நோட்டீஸ் போர்டில் கொடுத்த பிறகு தான் லாக் பண்ணாங்க. அது வரைக்கும் லாக் பண்ணாமல் இருந்துச்சு. 3 நாள் கொடுத்துருந்தாங்க, வெள்ளி, சனி, ஞாயிறு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டீமும் ரீஃபண்ட் டீம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. சேல்ஸும் ரீஃபண்டும் பேலன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ தேவைப்பட்டால் சேல்ஸில் போகலாம் அல்லது ரீஃபண்டில் போகலாம். ரீஃபண்டில் போனால் நீங்கள் திரும்ப எஸ்பிஓக்குள்ளே வர முடியாது. ஏன்னா அந்த ஆப்ஷன் அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம விரைந்து செயல்படாதனாலையும், இல்லை நம்ம பொறுமையாக செய்வோங்கிற ஒரு காரணத்தினாலையும், இன்னொன்று அலட்சியமாக இருக்கிற காரணத்தினாலையும் நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியலை. எங்களுக்கே வருத்தமாக தான் இருக்குது. திருப்பி ஆப்ஷனை கேட்குறீங்க. எஸ்பிஓவில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா இல்லைங்கிறத கேட்டுட்டோம். இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. வேறு எதுவும் தகவல் வருமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்க கூட சேர்த்து நாங்களும் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு விஷயத்தை, ஒரு டாஸ்க்கை எஸ்பிஓ கொடுக்குது அப்படின்னா, நாம் அந்த 3 நாள் டைம்னா அந்த 3 நாளில் நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயம். நம்ம செய்யாமல் விட்டுட்டோம். அதன் விளைவாக இன்றைக்கி நிறையா பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. எங்களுக்குமே உங்கள் ஃபீலிங்கை பார்த்தா ஃபீலிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய அலட்சியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. நம்ம ஒரு வேலையை எடுத்து செய்ய போகிறோம், சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் உள்ளே வந்துக்கிறோம். அதே போல் அந்த ஆர்வத்தோட எஸ்பிஓ சொல்கிற விஷயங்களை நோட்டீஸ் போர்டில் கேட்டு நம்ம செயல்பட்டுருந்தோம்னா இன்றைக்கி நமக்கு ஐடி கிடச்சிருக்கும், ப்ரொமோஷன் ஐடி கிடச்சிருக்கும். இன்றைக்கி என்ன சொல்கிறீங்கன்னா, சேல்ஸ் ஐடி நல்லா ரன் பண்ண முடியாது, என்கிட்ட பேஅவுட் இல்லை, பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நல்ல விஷயந்தான். கண்டிப்பாக எல்லோரும் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு யாரும் சுத்த போகிறதில்ல. ஏதோ ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, 21,000 பெரிய அமௌண்ட்டு தான். ஆனால் அதை நீங்கள் முயற்சி பண்ணி அரேஞ்ச் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா நல்ல லைஃப் இருக்குதுன்னு எஸ்பிஓ சொல்லியிருக்கு. அதுவும் கவர்மெண்ட் அப்ரூவல் கம்பெனி. அதை நீங்கள் இழக்கிறதும் இழக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது முடிவு. இதில் யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உங்கள் முடிவு உங்கள் கையில். ப்ரொமோஷன் டீம் முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கக்கூடியது சவாலாக இருக்குது. சேல்ஸ் டீமாக ரீஃபண்டாக முடிவு பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ரீஃபண்டு வந்தீங்கன்னா திரும்ப எஸ்பிஐக்கு வர முடியாது. சேல்ஸுக்குள்ளே கஷ்டப்பட்டு போயிட்டீங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். மாதம் 10,000 15,000 அழகாக சம்பாதிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. அது இல்லாமல் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணிங்கன்னா கமிஷன், இதில் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கமிஷன், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இதையுமே நீங்கள் கோட்டை விட்டுறாதீங்க. இன்னமும் நம்ம முடிவு எடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தோம், கண்டுக்காமல் இருந்தோம், அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா, கூடிய சீக்கிரம் சேல்ஸ் டீமும் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் எந்த முடிவுக்கும் போக முடியாது. ஒரே முடிவு ரீஃபண்டு மட்டும்தான். இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு, இவ்வளோ நாள் நம்ம கனவு லட்சியங்கள் எல்லாமே எஸ்பிஓக்காக வேண்டி 2-3 வருடங்கள் மக்கள்லாம் வெயிட் பண்ணியிருந்தீங்க. இந்த கம்பெனியில் பயணிச்சிங்க. கடைசியில் நம்மளுடைய முடிவெடுக்கும் திறன் இல்லாத காரணத்தினால் இன்றைக்கி நம்ம ரீஃபண்டை கொடுத்துட்டு வீட்டில் போய் உட்காந்துக்கிறதுக்கு நம்ம யாரும் ஆசைப்படலை. அந்த நிலைமைக்கு தள்ளப்படாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு மேலேயும் ஆலோசனை பண்ணிவிட்டு அலட்சியமாக இருக்காமல் அந்த பெய்ட் ஆப்ஷன் சேல்ஸ் டீம்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணுற வேலையை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலும் ஜெயிக்க முடியும், சம்பாதிக்க முடியும். யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நாட்கள் கடந்துடும். இன்றைக்கி எந்த நிமிடம் வேணாலும் அவங்க க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ரொமோஷனுக்கு 1 லேக்குங்கிறது
போதும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே போல் சேல்ஸ் டீமுக்கும் ஒரு 30,000 போதும், இல்லை ஒரு 50,000 போதும் அப்படின்னு நினச்சிருந்து லாக் பண்ணாங்களாம். பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நானாக சொல்கிறேன். மேபி லாக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒரே முடிவு ரீஃபண்டாக தான் இருக்கும். அப்போ இந்த ரீஃபண்டுக்கு போக வேணான்னு முடிவு பண்ணிங்கன்னா இப்போவே சேல்ஸ் டீமில் கொடுத்து வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியும். மனிதனால் முடியாது எதுவுமே கிடையாது. எனக்கு கெப்பாசிட்டி இல்லை, தகுதி இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியுங்க. இது வாழ்க்கை பிரச்சனை. இதை விட்டு நம்ம வேறு பிஸ்னஸ் போய் நம்ம அந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டு அங்கே போய் பணம் சம்பாதிக்க முடியுமா? அதுக்கு அந்த கம்பெனி தகுதியான கம்பெனியா சம்பளம் தரத்துக்குன்னு பார்த்தா எல்லாமே ஜீரோவில் தான் முடியுது, எல்லாமே கேள்விக்குறியாக தான் முடியுது. அதனால் இதை விட்டு ஒரு நல்ல ஒரு கம்பெனிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போகலாம். இல்லை இந்த கம்பெனியில் என்னால் இருந்து நிரந்தரமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் முயற்சி எடுத்து தான் ஆகணும், ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு 2 தான். வாழ்வா சாவா, வாழ்வா சாவா. ஃபஸ்ட் ஆப்ஷன் சேல்ஸ் டீம், 3வது ஆப்ஷன் ரீஃபண்டு. 2 தான் இருக்குது. அதில் சேல்ஸில் வந்தால் வாழ்ந்துடலாம், ரீஃபண்டில் போனால் இழந்துடலாம். 2 ஆப்ஷன் தான். தொடர்ந்து இந்த ஆடியோவை நீங்களும் கேளுங்க, வீடியோவை உங்கள் டீம்மேட்ஸ்க்கு அனுப்புங்க. நிறைய பேருக்கு தகவல் இன்னும் போய் சேராமல் தான் எல்லாருமே எதுவுமே செய்யாமல் இருக்கிறாங்க. நண்பர்களே, இதற்கு மேலும் அலட்சியம் வேண்டாம். இன்றைக்கி அந்த வேலையை முடிச்சிருங்க, இப்போவே முடிச்சிருங்க. அடுத்து நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது விஆர் தமிழ் டெக் சேனல். நன்றி, வணக்கம்.